எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு வரவேற்கிறேன். சர்வதேச காடுகள் தினம் மார்ச் 21 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் காடுகள் பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான இயக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் வன பாதுகாப்பில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவு தினம்னு சொல்லிட்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அனுசரிக்கிறோம். அந்த நாள் ஏன் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பிஷ்னோய் இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். 1830ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி ஒரு படுகொலை நடந்தது காடுகள் பாதுகாப்புக்காக. ராஜஸ்தானோட மன்னர் அட்டல் சிங் தன்னுடைய அரண்மனையை புதுப்பிக்கிறதுக்காக மரங்களை வெட்டுறதுக்கு ஆணை பிறப்பிச்சிருப்பார். அந்த வீரர்கள் எல்லாமே போயிட்டு ராஜஸ்தானோட கெஜ்ரலி மாவட்டத்தில் இருக்கிற மரங்களை வெட்ட முயற்சி பண்ணுவாங்க. அந்த கெஜ்ரலி மரங்கள் பிஷ்னோய் மக்களோட தெய்வமாக கருதப்பட்டு அவங்க வணங்குற மரம். அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு அமிர்தா தேவி அப்படிங்கிற தலைமையில் மக்கள்லாம் கூடி மரத்தை கட்டுப்பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் வெட்டிட்டு அந்த மரத்தை வெட்டி எடுத்து சென்றாங்க அப்படிங்கிறது தான் இந்திய வரலாற்றில் சுற்றுச்சூழல் தொடர்பான முதல் இயக்கமாக கருதப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இயக்கம் சிப்கோ இயக்கம். 1973ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள காடுகளை பாதுகாப்பதற்காக சுந்தர்லால் பகுகுணா, சந்தி பிரசாத் பட், கௌரா தேவி போன்ற மிக அதிகமான அளவில் பெண்கள் இந்த காடுகள் பாதுகாப்பு இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த இயக்கத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஈகோ ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதிக அளவில் பரவலாக பேசப்பட்டுச்சு. இன்றைய உத்தரகாண்ட், அன்றைய உத்தரப்பிரதேசத்தில் சமோலி மாவட்டத்தில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றது. ஸோ சிப்கோ அப்படிங்கிறதுக்கு அங்கே இருக்கிற மொழியில் கட்டி பிடித்தல் என்ற அர்த்தம். மரத்தை கட்டி இணைத்து மரங்களை பாதுகாத்தார்கள் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தோட முக்கியத்துவம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அபிகோ இயக்கம். தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் 1983ஆம் ஆண்டு காடுகள் பாதுகாப்புக்காக நடைபெற்றது. இதை வழிநடத்தியவர் பாண்டுரங்க ஹெக்டே அவர்கள். கர்நாடகா மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் கமர்ஷியல் பிளான்டேஷனுக்காக காடுகள் அழிப்பதை தடுப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். 1973 சிப்கோ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மரங்களை கட்டிப்பிடித்து இங்கு மரங்களை பாதுகாத்தாங்க. அதனால தென்னிந்தியாவின் சிப்கோ இயக்கம் என்று இந்த அபிகோ இயக்கம் அறியப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான இயக்கம் நர்மதா பச்சாவ் ஆந்தோலன். 1985ஆம் ஆண்டு மேதா பட்கர் அவர்கள் முன்னெடுத்த இயக்கம். எதுக்கு இந்த இயக்கம் நடைபெற்றது அப்படின்னு கேட்டோம்னா, நர்மதை நதி குறுக்கே சர்தார் சரோவர் அணைக்கட்டு கட்டுவதற்காக மிகப்பெரிய அளவிலான காடுகள் அளிக்கப்பட்டது. குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட இயக்கம் தான் நர்மதா பச்சாவ் ஆந்தோலன், என்பிஏன்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை மேதா பட்கரோட போராட்டத்தை மையப்படுத்தி இறை என்பவர்கள் ஆத்தங்கரையோரம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதியிருப்பார். ஐந்தாவதாக பார்க்க போகிற இயக்கம் அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம், சைலண்ட் வேலி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. 1973 ஆரம்பித்த இந்த போராட்டம் 1985ஆம் ஆண்டு முடிவு பெற்றது. என்ன திட்டம்னு கேட்டோம்னா, அமைதி பள்ளத்தாக்கு பகுதியில், கேரளாவின் அமைதி பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு நீர் மின்சார திட்டத்திற்கான முன்னெடுப்புகளை அரசாங்கம் எடுக்கும். ஸோ அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ரெயின் ஃபாரஸ்ட் சொல்லுவோம், முக்கியமான உயிரினங்கள் வாழக்கூடிய காட்டுப்பகுதி. இந்த பகுதியில் திட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பும் முக்கியமான தலைவரும் போராடினாங்க. அது என்ன அமைப்புன்னு கேட்டோம்னா, கேரள சாஸ்திரிய சாகித்ய பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு. முக்கியமான தலைவர்கள் யாருன்னு கேட்டோம்னா, ப்ரொஃபசர் M.K. பிரசாத், எழுத்தாளர் சுகதா குமாரி, பறவையியல் அறிஞர் சலீம் அலி போன்றவர்களாம் முக்கியமான தலைவர்களாக இருந்து இயக்கத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அந்த சைலண்ட் வேலி பார்க்கில் நடக்க இருந்த ஹைட்ரோலிக் ப்ராஜெக்டை நிறுத்தினாங்க. அது தேசிய பூங்கா அறிவிக்கப்பட்டது. இந்த தகவலை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.